1832 ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்த வேலை போச்சு. 1833 ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சாரு, ஃபெயில் ஆயிட்டார். 1838 இலினாய்ஸ் ஸ்டேட், யுஎஸ் 50 மாநிலத்தில் இலினாய்ஸ் மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஹவுஸ் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார், தோத்துட்டார். 1843 காங்கிரஸ் போறதுக்கு ட்ரை பண்ணாரு, நம்ம ஊர்ல எம்எல்ஏ சீட் கிடைக்கல. 1848 5 ஆண்டுகள் கழிச்சு ட்ரை பண்றாரு, மறுபடியும் கிடைக்கல. 1849 எதுவுமே கிடைக்கல, அரசாங்கத்துல போய் லேண்ட் ஆபீஸ்ல சேரலாமான்னு போறாரு, அதுவும் கிடைக்கல. 1854 நம்ம ஒரு எம்பி எலெக்ஷன் மாதிரி செனட் எலெக்ஷன் நிற்கிறார், அதுலயும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1856 துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடார் அமெரிக்காவில், அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1858 எது வேண்டாம் மறுபடியும் செனட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு வர்றாரு, அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார். அந்த மனுஷன் ஜெயிச்ச ஒரே ஒரு எலெக்ஷன் 1860 அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ஒரே ஒரு எலெக்ஷன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மட்டும் தான் ஜெயிச்சார். அவருடைய பேர் அப்ரஹாம் லிங்கன். சிலைவரியை முடிச்சாரு. 1861 சிவில் ரைட்ஸ் ஆக்ட கொண்டு வந்தாரு, அமெரிக்காவுடைய தன்மையை முகத்தையே மாத்திட்டு போயிட்டார். அதனால நீங்க நிறைய நேரம் நினைச்சுக்கணும், இந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்க புத்தகத்துல படிக்கிறதெல்லாம் அவங்க கண்டென்ஸ் பண்ணி தன்னுடைய வெற்றியை மட்டும் சொல்லியிருப்பாங்க.